நான் இவ்வளவு நலவு செய்கிறேன், மார்க்கத்தோடு இருக்கிறேன், அல்லாஹ் ஏன் சோதிக்கிறானோ தெரியாது என்பதே ஒரு கெட்ட எண்ணம் தான். இந்த எண்ணமே என்ன? ஒரு கெட்ட எண்ணம் தான். ஏன் அல்லாஹ்வை பற்றி இந்த ஒரு வார்த்தை உனக்கு வருகிறது என்றால் ரப்பு உன்னோட இருக்கக்கூடிய நிலையை பற்றி நீ சரியான எண்ணத்துல இல்லை. ஒரு ஈமான் உள்ளவனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே தன்னை குற்றவாளியாக நினைக்கக்கூடிய அம்சத்துல தான் இருக்கணும். நம்ம துவா அல்லாஹும் அன்த ரப்பி, அதுல காலையிலையும் மாலையிலையும் தூங்குற நேரத்தில் என்ன சொல்றோம்? அதுல வஅத்தரஃப்து பிதம்பி, என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வஅபூலக பிதம்பி, எனது பாவத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம். அதே போல என்னது? வஅபூலக பினிஅமதிக அலைய, நீ எனக்கு செய்த அருள்களையும் நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படின்னா அதாவது தினமும் நீ எனக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறாய், தினமும் நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை இருக்கக்கூடியவன் தான் முஃமின். ஆனா நிறைய பேருடைய நிலை எப்படி இருக்குமெண்டா, முழு வருஷத்தையும் சேர்த்து பார்த்தா பாவங்கள் இருக்கத்தான் செய்து, டெய்லி பார்த்தா அப்படி பாவம் செய்யற நான் விளங்கலையே அப்படி என்ற மாதிரி எண்ணமே எங்களுக்கு என்ன எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நாம் இறைவனை பற்றிய ஒரு முழுமையான நல்லெண்ணத்துல நாங்க என்ன இல்லை இல்லையா இந்த மாதிரியான விஷயம், அதாவது நல்ல சாலிகான விஷயங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் கூட இவர்களுடைய எண்ணங்கள்ல பெரும்பாலும் என்ன இருக்கும்? நான் சாலிகானவன், நான் இபாதத்து செய்கிறேன், அல்லாஹ்ட்ட துவா செய்கிறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு பாதிப்பு நடந்த உடனேயே அல்லாஹ் ஏன் இதை எனக்கு தந்தான், இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது எப்படி இருக்கணும்? நான் ஏதோ பாவம் செஞ்சுக்கிறேன், நான் ஏதோ தவறு செஞ்சுக்கிறேன், அல்லாஹ் என்னைய சோதிக்கிறான், இதை நினைக்கிறேன். அப்படி நினைக்கல, மாறி அல்லாஹ் இப்படி செய்யறான்னா நான் நிறைய ஹைர்ல தானே இருக்கிறேன், ஏதோ இருக்குதுன்னா அது அல்லாஹ்வை பத்தி என்ன சரி பார்ப்போம் போறோம், என்ன எதுக்காக செஞ்சாண்டு பார்ப்போம் ஒரு கெட்ட எண்ணம். அது எதற்காக செய்தாண்டு பார்ப்போம்னு உனக்கு முடிவெடுக்கிறதுக்கு நீ ஒரு ஆய்வு நிலையொன்றை வைக்கிறா என்று சொன்னா இது எப்படி இருக்கேன்னா, எங்களோட குடும்பத்துல யாராவது நமக்கு ஒன்று செஞ்சுட்டாங்க, பெரும்பாலும் அவர் நமக்கு அப்படி செய்ய மாட்டாரு, எதுக்கோ செஞ்சிருக்கிறார் என்றாலே முதலாவது கெட்ட எண்ணம் என்றால் அர்த்தம். இந்த மாதிரியான கெட்ட எண்ணங்கள் நம்மிடத்தில் வருவது இருக்கிறதே மிக மோசமான ஒரு நிலை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஹந்தக் யுத்தத்தில் வச்சு சொல்லி காட்டுறான். விளங்கிதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹந்தக் யுத்தத்தில் சொல்லி காட்டான், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி என்னது நிறைய தப்பான எண்ணங்களை நினைத்தீர்கள் அப்படின்றான். ததுன்னூன் என்றான் அல்லாஹ் தஆலா, பில்லாஹி துனூனா, நீங்கள் அல்லாஹ்வை பற்றி நிறைய தப்பான எண்ணங்களை நினைச்சீங்கன்னா அந்த அச்சம் கூடுகிற நேரத்திலும் சோதனையுடைய உச்சகட்டம் ஹந்தக் என்பதனால அந்த எண்ணங்களுக்கு அவங்க வந்தாங்க, மூமின்கள் சிலரை தவிர அப்படின்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி முனாஃபிக்கின்களும் உங்களுக்கு இனி மதீனால இடம் கிடையாது, உங்களுடைய கடைசி ஆயுட்காலம் என்பது போல பேசினாங்க. இந்த எண்ணங்களின் காரணமாக இது வரும். அதே போல மார்க்கத்துல கெட்டெண்ணம் வருதலும் அல்லாஹ்வை பற்றிய கெட்டெண்ணம். மார்க்கத்துல கெட்டெண்ணம் வருதல்னா இப்படி ஒரு சட்டம் ஏன் இஸ்லாம் எங்களுக்கு வச்சிருக்குது?